ஓகே, ஓகே. ராகி மேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். ஓகே. ரெமா மேம் ஸ்டார்ட் பண்ணலாம் ராகி மேம். நான் பேசுன உங்களுக்கு கேட்கலையா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நான் ஓகே ஓகே. இல்ல கேக்கல, இல்ல இப்பதான் ஸ்டார்டிங் நான் கேக்குது. பேசுன கேட்கணும். ஓகே ஓகே, சாரி மேம், சாரி. ஓகே. குட் ஈவினிங் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகி ஃப்ரம் திருப்பூர். இன்னைக்கு மீட்டிங்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். அதே மாதிரி எல்லா லீடர்ஸையும் நான் இந்த ப்ரோக்ராம்லேக்கு வரவேற்கிறேன். நம்ம லைஃபை மாத்தக்கூடிய ஒரு பிசினஸ் பத்தி தான் நம்ம இப்ப கேட்க போறோம். சோ இப்போ நம்ம எல்லா நம்பரை கடவுளிடம் நம்ம ஒரு நிமிஷம் வேண்டிக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ நீங்க எல்லாரும் நெட் கிடைக்கிற இடம் பார்த்து சைலண்டா இருக்கிற இடம் பார்த்து கொஞ்சம் இந்த மீட்டிங்கை கவனிச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. இப்போ நமக்காக பிளாக் செயின் டெக்னாலஜி என்னது, ஃபோர்சேஜ்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, இதை பத்தி புரிய வைக்கிறதுக்காக கேரளாவில இருந்து ரெமா மேடத்தை நான் இந்த ப்ரோக்ராம்லேக்கு இன்வைட் பண்றேன். ப்ளீஸ் வெல்கம் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சவுண்ட் கிளியரா இருக்கா மேம்? கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ குட் ஈவினிங் ஆல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க மேம். என்னோட பேர் ரமா, நேட்டிவ் தமிழ்நாடு, இருந்தாலும் இப்போ செட்டில்ட் அட் கேரளா. ட்ரிவாண்ட்ரத்துல டெக்னோ பார்க்ல ஒரு ஐடி ஃபர்ம்ல நான் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டோடயோ ஒரு ரிலேட்டிவோடயோ அழைப்பை அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசா இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கும் அனைவரையுமே அந்த ஃபோர்சேஜ் எனும் சிஸ்டத்தின் பேரிலும் அனைத்து லீடர்ஸின் சார்பிலும் வருக என வரவேற்றுக் கொண்டு we shall move on to a session. ஸோ ராகி மேம் இங்க சொன்ன மாதிரி நம்ம லைஃபையே மாத்தி மறிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் நாம இன்னைக்கு இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி சின்ன ரிக்வெஸ்ட், காம் அண்ட் குவைட்டான ஒரு இடத்துல இருந்து மனசை ரொம்ப ஃப்ரீயா விட்டு கவனமா இதை கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயினா இன்னைக்கு நாம இங்க டிஸ்கஸ் பண்ண போறது 3 டாபிக்ஸ் பத்தி தான். அதுல முதல் டாபிக்கா பிளாக் செயின் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி, அப்புறமா ஃபோர்சேஜ் ப்ரோக்ராம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும் ஃபோர்சேஜ் எனும் சிஸ்டம் மூலமா எப்படி நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் ஏர்ன் பண்ணலான்றதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஸோ அதுல முதலாவதாக நம்மளுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தி பார்ப்போம். கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நம்மள எல்லாரையுமே ஆழ்ந்துகிட்டு இருக்குது இன்டர்நெட் என்னும் மிகப்பெரிய டெக்னாலஜி. அந்த இன்டர்நெட்டோட நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷன் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது.
ஸோ இன்டர்நெட்டுக்கு நிறையவே குறைகள் இருக்கு. ஸோ அதை ஈஸியா ஹேக் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு சென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ ஈவன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிரைம் மினிஸ்டரோட இன்ஸ்டாகிராம் கூட இடையில ஹேக் பண்றதா சொல்லி நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இதோட செக்யூரிட்டின்றது ரொம்ப கம்மி. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த இன்டர்நெட்டோட எல்லா குறைகளையுமே நீக்கம் செஞ்சுட்டு வந்திருக்கும் புது டெக்னாலஜி தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது. இது 1991, 92 காலகட்டத்துல தான் உருவாக்குனாங்க. இருந்தாலும் இது ரொம்ப பிரபலமா நம்ம யூஸ் பண்ணி தொடங்குனது 2008லன்னு சொல்லப்படுறாங்க. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு பார்ப்போம். So blockchain is a system of recording information which is impossible to change or hack the system. So இதுதான் blockchain டெக்னாலஜியோட பிக்சர்ன்றது. ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துலயும் கிரியேட் பண்ற டேட்டா ஒவ்வொரு பிளாக்கா உருவாகி அந்த ஒவ்வொரு பிளாக்குமே மியூச்சுவலா கனெக்ட் ஆகி ஒரு செயின் மாதிரி ஒர்க் ஆகுற ஒரு சிஸ்டம் தான் இந்த பிளாக்செயின் டெக்னாலஜின்றது. ஸோ இதுக்கு நிறையவே சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஸோ வி கேன் மூவ் ஆன் டு த மெரிட்ஸ் ஆஃப் பிளாக்செயின் டெக்னாலஜி. ஸோ முதலாவதாக எங்க சொல்றது ஹைலி செக்யூர்ட். இப்போ இன்டர்நெட்டை கம்பேர் பண்ணி தான் நம்ம சொல்வோம். நாம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிற இந்த இன்டர்நெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த டெக்னாலஜி ஹைலி செக்யூர்ட் ஆனது. அதனாலதான் நான் நேரமே சொன்ன மாதிரி இதுல உருவாகி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணவோ எடிட் பண்ணவோ இல்ல ஹேக் பண்ணவோ முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கும் டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணாலோ இல்லது ஹேக் பண்ணாலோ அது கூட கனெக்ட் ஆகி இருக்கும் மற்ற எல்லா டேட்டாஸுமே இன்வேலிட் ஆகி போயிடும். ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல எவ்வளவு டேட்டாஸ் இருக்குதோ அத்தனை டேட்டாவையும் சேர்த்து ஹேக் பண்ணா மட்டும்தான் இந்த சிஸ்டத்தை மொத்தமா ஹேக் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். அதனாலதான் அதை ஸோ ஹைலி செக்யூர்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இரண்டாவது நம்ம இங்க பாக்குறது டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். அதே இப்போ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்ன்றது கண்டிப்பா ஒரு சென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம். ஏன்னா அதுக்கு ஒரு டெவலப்பர் டீம் கண்டிப்பா இருக்கும், அது மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம தெரிஞ்சுக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஓனர் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அந்த ஓனர் நினைச்சா அந்த சிஸ்டத்துல என்ன சேஞ்சஸ் வேணுமோ பண்ண முடியும், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபேவரா கூட நடந்துக்க முடியும். ஸோ அதான் இந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டத்தோட மிகப்பெரிய குறைன்னு சொல்லலாம். ஸோ ஆனா இந்த பிளாக்செயின் டெக்னாலஜின்றது டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஸோ இதுக்கு ஒரு ஓனர்ஷிப் கிடையாது, இது ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது உருவாக்குனவர் நினைச்சா கூட இதுல ஒரு சேஞ்சஸ்மே பண்ண முடியாததுதான் இதோட முக்கியமான சிறப்பு அம்சம். யார் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதோட ஓனர்ஸ் அல்லது ஈக்குவல் பார்ட்னர்ஸா மாறிக்கிறாங்க. ஸோ இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் அஸ் எ பப்ளிக் லெட்ஜர். ஸோ மூன்றாவது எங்க சொல்ல போறது இம்யூட்டபிலிட்டி. ஸோ இந்த பிளாக்செயின் டெக்னாலஜியோட இன்னொரு சிறப்பு அம்சம் தான் இதோட இம்யூட்டபிலிட்டி. ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இதுல ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் செஞ்சு ரன் பண்ணியாச்சுன்னா அந்த சிஸ்டத்தோட கோடிங்ஸை யாராலையுமே மாற்ற முடியாது. ஈவன் அது கிரியேட் பண்ண அந்த ப்ரோக்ராமர் நினைச்சா கூட அதை சேஞ்ச் பண்றோன்றது இம்பாசிபிளான விஷயம். ஸோ அதான் அதோட இம்யூட்டபிலிட்டி. ஸோ அடுத்ததா இதோட சிறப்பு அம்சம்ன்றது டிரான்ஸ்பரன்சி. பொதுவாகவே நமக்கு தெரியும், எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்து பார்த்தாலுமே அதுக்கு டிரான்ஸ்பரன்சி இருந்தா செக்யூரிட்டி கம்மியா இருக்கும், இனி செக்யூரிட்டி ஜாஸ்தியா இருந்தா அதோட டிரான்ஸ்பரன்சி கம்மியாகும். ஆனா பிளாக்செயின் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ரெண்டுமே ரொம்ப ஹையாவும் சேமாவும் இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெக்கார்ட் செஞ்சு வச்சிருக்கோம் எல்லா டேட்டாஸும் யாருக்கு வேணுமோ எங்க இருந்து வேணுமோ ஓபன் பண்ணவும் வியூ பண்ணவும் முடியும். ஸோ அதனாலதான் அது ஹைலி டிரான்ஸ்பரன்ட் சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்ததா டூப்ளிகேட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். இந்த டெக்னாலஜியோட இன்னொரு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜின்றது. இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் இது. ஒன்ஸ் ஒரு சிஸ்டத்துல இருந்து ஒரு டேட்டா கிரியேட் பண்ணியாச்சுன்னா அந்த டேட்டாவோட டூப்ளிகேட் ஃபார்ம் எல்லா சிஸ்டத்துலயும், அதாவது இந்த பிளாக்செயின் டெக்னாலஜியை எவ்வளவு சிஸ்டம் இன்வால்வ் ஆயிருக்கோ அவ்வளவு சிஸ்டத்துலயும் இதோட லெட்ஜர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த டெக்னாலஜியோட இந்த சிறப்பு அம்சத்துல சொல்லியிருக்கிறது. So the next key factor of this technology is connected with cryptographic signature. So ஒவ்வொரு டேட்டாஸும் அல்லது பிளாக்கும் கனெக்ட் பண்ணி இருக்கிறது இந்த கிரிப்டோகிராஃபிக்னு ஒரு டெக்னாலஜி மூலமா தான். கிரிப்டோகிராஃபிக் சிக்னேச்சரோட இன்னொரு பேர் தான் ஹேஷ் கோட். ஸோ இப்போ ஒரு பிளாக்கை பத்தி சொல்லணும்னா அந்த பிளாக்குக்கு உள்ளாடி ஒரு ஹேஷ் கோட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு டேட்டா இருக்கும், அது மாதிரி அந்த பிளாக்குக்குள்ள ப்ரீவியஸ் பிளாக்கோட இந்த ஹேஷ் கோடும் இருக்கும். இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு பிளாக்குக்குள்ளாடி மெயினா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இதோட சிறப்பு அம்சம். ஸோ இதுல இருந்தெல்லாம் இட்ஸ் வெரி கிளியர் தட்
இந்த டெக்னாலஜின்றது கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரப்போற மிகப்பெரிய டெக்னாலஜி. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா இன்டர்நெட் எப்படி நம்ம லைஃப்ல முக்கியமா மாறிச்சோ அதை விட பெருசா இந்த டெக்னாலஜி நம்ம லைஃப்ல முக்கியமா மாறப்போகுன்றதுல ஒரு சந்தேகமும் இல்ல. சோ அடுத்தது இதுல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு பேப்பர் கட்டிங். கேரளாவுல ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்த கட்டிங் தான் இது. அதுல சொல்லி இருக்கிறது பிரேக் த செயினுக்கு அப்புறம் பிளாக் த செயின் சொல்றாங்க. சோ அப்புறம் அதுல கேரளாவுல 3 இன்ஸ்டிடியூட்ஸ் ஆல்ரெடி இந்த பிளாக் செயின் பத்தி கத்து கொடுத்துக்கிறதுக்காக ஓபன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ அதுல ஒண்ணு வந்து கேரளா பிளாக் செயின் அகாடமி அட் டெக்னோ பார்க் ட்ரிவாண்ட்ரம். சோ அப்புறமா குசாட் இன்ஸ்டிடியூட் அட் கொச்சின். அது மாதிரி கோழிக்கோடுல ஒரு கல்லூரியில கூட இத பத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ அப்படி 3 இடத்துல இத பத்தி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க கேரளாவுல. சோ அதை ஃபாலோ பண்ணி இங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட ஹிந்து பேப்பர்ல வந்த ஒரு கட்டிங்ஸ் தான் இது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட என்டையர் சிஸ்டம் பிளாக் செயின் டெக்னாலஜியில மாத்த போறதா சொல்லி வெளியிட்ட ஒரு பாலிசியோட பகர்ப்பு தான் இது. இதோட அரசாங்க சைட்ல போய் பாத்தீங்கன்னா இதோட பகர்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ இது மாதிரி நிறைய மாநிலங்கள் அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குது இது நம்ம ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ஒரு ஆட் தான். அதுல அவங்க சொல்றது பிளாக் செயின் டெக்னாலஜி என்னன்றது பத்தியும் அதை யூசஸ் என்ன, அதை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற கிரிப்டோ கரன்சிஸ், எத்தேரியம் மாதிரி உள்ள கரன்சியோட யூசஸ் அப்படி எல்லாமே கத்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் சேர்றதுக்காக அவங்க சொல்லி இருக்கிற எலிஜிபிலிட்டின்றது எம்டெக் பிடெக். ரொம்ப முக்கியமா நம்ம அது கவனிக்க வேண்டியது. இவங்க எம்டெக் பிடெக்ல சொல்லி கொடுக்குற அதே சேம் விஷயம் தான் நம்ம இப்போ இந்த ஜூம் கால்ல ஃப்ரீயா நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ அடுத்ததா இது ஃபியூச்சர்ல பிளாக் செயினோட அப்ளிகேஷன்ஸ் எதுல எல்லாம்ன்றது பத்தி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல இம்பார்ட்டண்டா சொல்லி இருக்கிறது ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட். அதுல வர்றதுதான் ஹெல்த் கேர், ஓட்டிங், டைட்டில் ரெக்கார்ட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஓனர்ஷிப் இதெல்லாம் பத்தி. சோ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அது பிரைவேட் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, அரசாங்க மாநிலங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஃபைல் பண்ணி தான் நம்ம சேஃபா வச்சுட்டு இருந்தோம். அப்புறமா இன்டர்நெட் வந்த போது அதை எல்லாமே ஒரு வெப்சைட்ல மாத்திக்கிட்டோம். இனி இந்த இன்டர்நெட்டோட நெக்ஸ்ட் வெர்ஷனா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வரும்போது இந்த மாதிரி உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸுமே நம்ம அதுல தான் இணைத்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க போறோம்ன்றது உறுதியான விஷயம். ரீசன் ஏன்னா ஒன்ஸ் ஒரு ரெக்கார்ட் இதுல என்டர் பண்ணியாச்சுன்னா அதை டெலிட் பண்ணவோ இல்ல எடிட் பண்ணவோ ஒண்ணுமே முடியாது. ஸோ இட் வில் பி ஹைலி செக்யூர்ட். ஸோ அது மாதிரியான இன்னொரு ப்ரோக்ராம் தான் இங்க சொல்லி இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்னா ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டியோட அவசியம் இங்க வராது. ஸோ பர்சன் டு பர்சன் செல்ஃபா இந்த கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ன்றது தான் இதோட சிறப்பம்சம். சோ அதே மாதிரி இந்த பிளாக் செயின் அப்ளிகேட் ஆகக்கூடிய இன்னொரு முக்கியமான ஃபீல்டு தான் டிஜிட்டல் கரன்சின்றது. சோ இப்ப நம்ம யூஸ் பண்ற கரன்சியோட அடுத்த லெவல் தான் இந்த டிஜிட்டல் கரன்சின்றது. சோ அதை பத்தி பார்ப்போம். சோ அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி பத்தி தான். நீங்க கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல முதல்ல காட்டியிருக்க பார்ட்டர் சிஸ்டம் பத்தி. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் வச்சு இல்லாத பொருள் வாங்குறது. முன் காலத்துல எல்லாம் இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்ம கையில ஒரு தேங்காய் இருக்குது, நம்மளுக்கு அரிசி வேணும். சோ அந்த தேங்காய் கொடுத்து அரிசி வாங்கலாம். அப்புறம் அரிசி இருக்கு, பருப்பு வேணும், அரிசி கொடுத்து பருப்பு வாங்கலாம். அப்படி இந்த கொடுக்கல் வாங்கல் சிஸ்டத்தை தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லி சொல்றாங்க. சோ அடுத்ததா இந்த அரசாங்க காலகட்டம் வந்த போது அந்த பார்ட்டர் சிஸ்டம் மாறி அது மெட்டல் கரன்சியா மாறிடுச்சு. சோ கோல்ட் காயின்ஸ் அண்ட் சில்வர் காயின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நோட்ஸ், ஐ மீன் கரன்சி நோட்ஸ் ஆயிடுச்சு. அப்புறமா அது பிளாஸ்டிக் கரன்சியா மாறிடுச்சு. அதாவது ஏடிஎம் கார்ட்ஸ், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதோட பாட்டாலாம் நம்ம அது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்ததா இப்ப எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்குதான் மொபைல் அப்ளிகேஷன் த்ரூவான டிரான்சாக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா கூகுள் பே, போன் பே, பேடிஎம் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சோ இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் கார்ட்ஸ் யூஸ் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவைன்றது இன்டர்நெட். சோ இந்த ரெவல்யூஷன் மாறுறதுக்கு பொறுத்து நம்மளுடைய மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்புறமா இனி ஃபியூச்சர்ல வர போற வே ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதோட தான் பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும் இந்த கிரிப்டோ கரன்சிஸ்ன்றது. சோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஆல் ஓவர் த வேர்ல்ட் டெவலப் ஆகும்போது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போற டூல் தான் இந்த கிரிப்டோ கரன்சின்றது. சோ கண்டிப்பா பிளாக் செயின் டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது எல்லா ஃபீல்ட்லயுமே கிரிப்டோ கரன்சி வழியா தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க போறதுன்றது ரொம்ப உறுதியான விஷயம். சோ நம்ம இனி கிரிப்டோ கரன்சிஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
cryptocurrency is a digital asset designed to work as a medium of exchange. இது ஒரு digital asset medium of exchange work ஆக போகுது. So ownership records are stored in a ledger in the form of computerized database. So அதாவது ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிடையும் ஓனர்ஷிப் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கம்ப்யூட்டரைஸ்ட் டேட்டாபேஸ் ஆகும். ஸோ யூசிங் ஸ்ட்ராங் கிரிப்டோகிராஃபி டு செக்யூர் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ். அதாவது ஸ்ட்ராங் கிரிப்டோகிராஃபிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறது. அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் பிசிக்கல் ஃபார்ம். ஏன்னா இது ஒரு விர்ச்சுவல் கரன்சி, அதனாலதான் இதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ன்றது கிடையாது. So it is not controlled by any central authority. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். எந்த நாட்டோட கரன்சியாக இருந்தாலும் அந்த கரன்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அந்த நாட்டோட ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் there is no central authority. So அடுத்ததா each cryptocurrency work through distributed ledger technology, அதாவது blockchain. பிளாக்செயினோட உதவி இருந்தா தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே இந்த டெக்னாலஜியை ஒத்துழைச்சு தான் ஆகணும். ஸோ கடைசியா பியர் டு பியர் டிரான்சாக்ஷன்ஸ் வித்வுட் எ தேர்ட் பார்ட்டி. பியர் டு பியர் டிரான்சாக்ஷனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாம இன்னைக்கு பேங்க் வெப்சைட் யூஸ் பண்ணி அல்லது போன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த ட்ரஸ்டட் இன்டர்மீடியேட்டரான நம்ம பேங்க் அந்த டிரான்சாக்ஷனை அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஏதாவது காரணத்தால பேங்க் அதை அப்ரூவ் பண்றதுக்கு டிலே வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுறதுக்கும் அந்த டிலே வரும். ஆனா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த மாதிரி ட்ரஸ்டட் இன்டர்மீடியேட்டோட தேவை இல்லை. நம்ம வேலட்ல இருக்க அமௌண்ட் யாரோட ஹெல்ப் இல்லாமலே இன்னொருத்தருக்கு அனுப்பி கொடுக்க முடியும்ன்றதுதான் இதோட மிக சிறப்பான அம்சம். ஸோ அதனால நம்மளோட நிறைய டைம் கூட சேவ் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தேர்ட் பார்ட்டியோட அவசியம் இங்க வராது. ஸோ இன்னைக்கு உலகத்துல நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் அவைலபிளா இருக்கு. அதுல கொஞ்சம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா மூணு கரன்சி பத்தி தான் நம்ம இன்னைக்கு இங்க பார்க்க போறோம். ஸோ பிடிசினா பிட்காயின், அடுத்ததா இடிஹெச் எத்தேரியம், அதுக்கடுத்து டிஆர்எக்ஸ் எட்ஸ்ட்ரான். ஸோ இதுல 12 years முன்னாடி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சின்றது உருவானது. ஸோ அந்த கரன்சி தான் பிட்காயின்றது. ஸோ பிட்காயின் வாஸ் டெவலப்டு பை சத்தோஷி நகமோட்டோ இன் 2008-9. இதுதான் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ அதை மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியோட முதல் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதோட ரேட்ன்றது less than $1 இருந்துச்சு. ஸோ இந்தியன் மணி, அன்னைக்குள்ள இந்தியன் மணி லெவல்ல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் ₹30. ஆனா இன்னைக்கு ஒரு பிட்காயின் ரேட்ன்றது நம்மளால எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு அது வளர்ந்து போச்சு. இப்போ 29 to 30 lakhsல இருக்கு அதோட ரேட்ன்றது. ஸோ அடுத்ததான் நம்ம இங்க பார்க்க போற மெயின் கிரிப்டோ கரன்சின்றது எத்தேரியம். So Ethereum was developed by Vitalik Buterin and Gavin Wood in 2014-15. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை உருவாக்குனாங்க. ஸோ ஆனா இப்போ இது விட்டாலிக் பியூட்ரின் பேர்ல தான் இந்த எத்தேரியம் கரன்சி தெரியப்பட்டு இருக்கு. ஸோ இதான் ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்க ஒரு கிரிப்டோ கரன்சின்னு சொல்றாங்க. இது பிட்காயினை விட வேகமா வளர்றதா சொல்றாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இதோட ரேட்ன்றது less than $3 இருந்துச்சு. அன்னைக்குள்ள இந்தியன் மணி ரேட் சொல்லணும்னா below 200 rupees, just 193 rupees. இன்னைக்கு இதோட ரேட் 1 lakh ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததான் ரொம்பவே பேசிக்கிற ஒரு காயின் தான் ட்ரான், டிஆர்எக்ஸ். இந்த ட்ரான் வாஸ் ஃபவுண்டட் பை a Chinese person named Justin Sun in 2017. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது செப்டம்பர் 2019ல. அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இதோட வேல்யூன்றது ஜஸ்ட் 1.15 rupees. ஆனா இன்னைக்கு இது 2 to 3 rupees ஃபிளக்சுவேஷன்ல இருக்கு. ஸோ எல்லா காயினுமே அது ஸ்டார்ட் ஆகும்போது சொல்ல போனா இப்ப நல்ல ரேட்ல இருக்க எல்லா காயினுமே அதோட ஸ்டார்டிங் டைம்ல பார்க்கும்போது ரேட் கம்மியா தான் காட்டுச்சு. ஸோ அப்புறம் அந்த காயின்ஸ்ல நிறைய டிரான்சாக்ஷன் வந்த போது ஒவ்வொரு இயர்ஸ் போகுந்தோறும் அதோட வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஃபியூச்சர் ஓரியன்டா திங்க் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு கலெக்ட் பண்ண முடியற ஒரு வண்டர்ஃபுல் காயின் தான் இந்த ட்ரான் கரன்சின்றது. ஸோ இது ஒரு 1 yearலயே $1 மேல கெப்பாசிட்டி வர வாய்ப்பு இருக்கிற காயின் சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும், நல்ல ஒரு அசெட் பில்ட் பண்ணவும் முடியும் இந்த ட்ரான் கரன்சி நம்ம யூஸ் பண்றதுதான். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் வரும், இதெல்லாம் லீகலான்றது பத்தி. கண்டிப்பா இட்ஸ் லீகல். ஸோ March 3rd, 2020ல தான் சுப்ரீம் கோர்ட் இதை நம்மளுக்கு ட்ரேட் பண்றதுக்கான அனுமதி கொடுத்து
வெளியிட்ட இதோட பகர்ப்பு தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எனிஒன் கேன் பை, செல் ஆர் ட்ரேட் சச் கரன்சிஸ். அதுக்கு இணையா நம்ம டாக்ஸ் மட்டும் அரசாங்கத்துக்கு கட்டினா மட்டும் போதும்ன்றது தான் இதோட இது. ஸோ அடுத்ததா வேர் வி கேன் ஹோல்ட் திஸ் கிரிப்டோ கரன்சிஸ். இந்த கரன்சிஸ் எங்க ஹோல்ட் பண்ண முடியும்? கண்டிப்பா இது ஒரு டிஜிட்டல் கரன்சி ஆனனால டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுல இம்பார்ட்டன்டா 3 வேலட்ஸ் பத்தி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ட்ரஸ்ட் வேலட், டோக்கன் பாக்கெட் ஆர் மெட்டாமாஸ்க். இந்த 3 தான் இம்பார்ட்டன்டான இந்த டிஜிட்டல் கரன்சிஸ் வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம். ஸோ அடுத்ததா இதை எங்கேருந்து வாங்க முடியும்ன்றது தான் வேர் வி கேன் பை ஆர் செல் த கிரிப்டோ கரன்சிஸ். இந்த கரன்சிஸ் எங்க வாங்கவும் விற்கவும் முடியும். அதுக்காக நிறையவே எக்ஸ்சேஞ்சஸ் இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வசிரெக்ஸ், செட்பே, யூனோகாயின், பிட் பிஎன்எஸ் எல்லாம் தான். ஸோ இது இல்லாட்டி வி கேன் பை த்ரூ பியர் டு பியர் மெத்தட் ஆல்சோ. அதாவது பர்சன் டு பர்சன் மெத்தட்ல கூட வாங்கவோ விற்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்ததா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் கொஞ்சம் முன்னாடி நான் சொன்ன ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். So what is smart contract? Smart contract is a program on blockchain technology. Blockchain technology use பண்ணி செய்யும் ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆர் செல்ஃப் எக்ஸிக்யூட்டிங் கான்ட்ராக்ட்ஸ் வித் த டர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் பையர் அண்ட் செல்லர். அதாவது நான் நேரமே சொன்ன மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ண முடியற கான்ட்ராக்ட் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் கான்ட்ராக்டா இருந்தா 2 பார்ட்டிஸ் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பார்ட்டியோட ப்ராப்பர்ட்டி வேறொரு பார்ட்டிக்கு கொடுக்கவோ வாங்கணும்னா கண்டிப்பா ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு விட்னஸ் வேணும். அது கூட ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் என்னும் தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட்டும் அதுல இருக்கும். அப்பதான் அது வேலிட் ஆகும். ஆனா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக தேர்ட் பார்ட்டியோட அவசியம் வராது. பார்ட்டிஸ்க்கு டைரக்டா கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அது செல்ஃபா எக்ஸிக்யூட் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாக்செயின் டெக்னாலஜி. ஸோ அடுத்ததா நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புறது ஃபோசேஜ் என்னும் பிளாக்செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பத்தி தான். ஃபோசேஜ்ன்றது 100% டீசென்ட்ரலைஸ்ட் மேட்ரிக்ஸ் ப்ராஜெக்ட். அதாவது நம்மளுக்கு கிரிப்டோ கரன்சிஸ் கலெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகிற பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபோசேஜ் என்னும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ ஒரு இதா சொல்லணும்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கையில இப்போ நிறைய காசு இருந்தா we can convert that amount to crypto currencies. இப்போ 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கரன்சியோட வேல்யூ அதிகரிக்கும் போது நம்மளுக்கு அதை செல் பண்ணிக்கலாம். அப்போ கிடைக்கிற அந்த மார்ஜின் அது மட்டும்தான் நம்மளோட ப்ராஃபிட்ன்றது. ஸோ அதோட குவான்டிட்டி கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நம்ம 2008-9ல நம்ம ஒரு 1 or 2 பிட்காயின்ஸ் வாங்கி வச்சிருந்தோம்னா அதோட ரேட் மட்டும்தான் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிருக்கும். ஆனா அதோட குவான்டிட்டி சேமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு இந்த ஃபோசேஜ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கப்படவில்லைன்றது அதோட மெயின் ரீசன். ஸோ ஆனா இப்போ நம்ம கையில கிடைச்சிருக்க ஃபோசேஜ் ப்ரோக்ராம் வழியா நம்ம கிட்ட இருக்க எத்தேரியம் காயினா இருந்தாலும் சரி, ட்ரான் கரன்சியா இருந்தாலும் சரி, அது அதோட 10 மடங்கா அதிகரிக்க முடியும். ஸோ அதை எப்படி ஒர்க் ஆகுன்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபோசேஜ் வழியா இந்த கரன்சிஸ் எப்படி கலெக்ட் பண்ணலாம்? ஸோ நம்ம கையில கிடைச்சிருக்க இந்த ஃபோசேஜ் பத்தி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளோட அஃபிலியேட் லிங்க் வழியா அவங்கள இந்த சிஸ்டத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ண வைக்கும் போது அது வழியா நம்மளுக்கு நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபோசேஜ்ன்றது. ஸோ இனியும் புரியும்படியும் சொல்லணும்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க கூகுள் பே, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கூகுள் பே அதோட அஃபிலியேட் லிங்கை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்க அந்த லிங்க் த்ரூவா ரெஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்டா ஐ திங்க் 100 or 200 rupees நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுதான் அந்த ரெஃபரல் போனஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி உள்ள ப்ராசஸ் தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம இது ஒரு மணி செயினோ இல்ல ROI ஐ மீன் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டோ கிடையாது. ஸோ திஸ் இஸ் பியூர்லி அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அதை பத்தி நம்ம மேலும் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் ஃபோசேஜ்? ஃபோசேஜ் டெவலப் பண்ணது இங்க இப்ப பார்த்துட்டு இருக்க மிஸ்டர் லாடோ ஒகானிகோன்றவர் தான். 2020 January 31st தான் இது உருவாக்குனது. ஸோ லாகின் ஆனது February monthல. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்டா சொல்லணும்னா இட்ஸ் 100% டீசென்ட்ரலைஸ்ட். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நான் நேரமே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு அட்மினோ, ஓனரோ இல்ல பேக் ஆஃபீஸோ இதுக்கு கிடையாது. ஸோ இட்ஸ் 100% ஆட்டோமேட்டிக். இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஓனர்ஷிப் இல்லாதனால தான் இதுக்கு ஒரு ஹியூமன் கண்ட்ரோல்ன்றது கிடையாது. இட்ஸ் 100% ஆட்டோமேட்டிக். அப்புறம் 100% டிரான்ஸ்பரன்சி. எவ்ரி டிரான்சாக்ஷன் கேன் பி
வெரிஃபை. ஸோ செக்யூரிட்டி லெவல்ன்றது ரொம்ப ஹை, கூடவே இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். So no edit and switch options. Rules and plans one returned cannot be changed. So next one is scam proof. No one can run off with our money. So இதோட currencies எல்லாம் டைரக்டா நம்ம பர்சனல் கிரிப்டோ வேலட்ல தான் வந்து ஹோல்ட் ஆகும். So without our permission, no one can touch our currencies. So it's scam proof. அடுத்தது கவர்மெண்ட் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ கான் ஸ்டாப் த பிளாக் செயின். எல்லா நாட்டோட அரசாங்கமும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதோட வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது. ஸோ அடுத்ததா சொல்லியிருக்கிறது பியர் டு பியர் டிரான்சாக்ஷன் வயா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். பர்சன் டு பர்சன் தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம தான் நம்மளுக்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ எனிபடி கேன் டூ வித் எ ஸ்மார்ட் போன், லேப்டாப் ஆர் பிசி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், யாருக்கு வேணுமோ எங்க இருந்து வேணுமோ இந்த ப்ரோக்ராம், ஈவன் ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் போதும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீட்டுல இருந்து செஞ்சுக்க முடியற மிக சிறந்த வாய்ப்பு இது. ஸோ அடுத்ததா நம்ம இந்த இது யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ண போற 2 காயின்ஸ் தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் தான். இது ரெண்டும் ட்ரான் அண்ட் எத்தேரியம். ஸோ இந்த 2 கரன்சியும் நம்ம ரெஃபரன்ஸ்லோட கலெக்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல எத்தேரியம் பிளாட்ஃபார்ம். எத்தேரியம் பிளாட்ஃபார்ம்ல 3 ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கு, X3, X4 அண்ட் X கோல்ட். ரீசெண்டா தான் இந்த X கோல்ட் அறிமுகமானது. முதல்ல X3 அண்ட் X4 தான் இருந்துச்சு. அந்த X3 அண்ட் X4ல 12 ஸ்லாட்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த கோல்ட் X கோல்ட்ல 15 ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ X3 அண்ட் X4 ஸ்லாட்டோட வேல்யூ ஸ்டார்ட் ஆகுறது இப்படிதான். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டோட வேல்யூன்றது 0.025, ரெண்டாவதாக 0.05, மூன்றாவது 0.1, அப்புறம் 0.2, 0.4, 0.8 அப்படி போய் அதோட லாஸ்ட், அதாவது 12th ஸ்லாட்டோட வேல்யூன்றது 51.2. ஜஸ்ட் அதோட இமேஜ் இப்படிதான் இருக்கும். ஸோ முதல்ல நீங்க பாக்குறது X3, அதுல 12 ஸ்லாட்ஸ் இருக்கு. அப்புறம் X4, அதுலயும் 12 ஸ்லாட்ஸ் இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் X கோல்டோட ஸ்கிரீன். ஸோ எக்ஸ் கோல்டுன்றது அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுறது 0.05ல ஸ்டார்ட் ஆகி 0.1, 0.2, 0.3, 0.5 அப்படி போய் 15 ஸ்லாட், அதாவது லாஸ்ட் ஸ்லாட்டோட வேல்யூன்றது 61. ஸோ இதுதான் அதோட மாடல். அப்புறமா ட்ரான் பிளாட்ஃபார்ம், சேமஸ் எத்தேரியம். இந்த ட்ரான் பிளாட்ஃபார்ம்லயும் 3 ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கு. அதான் X3, X4 அண்ட் X கோல்ட். ஸோ இந்த 3 ப்ரோக்ராம்ஸ்லயுமே அதுல 15 ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் X3 அண்ட் X4ஓட வேல்யூஸ் துவங்குறது இப்படிதான். 100, 200, 400, 800, 1600 அப்படி 15 ஸ்லாட்டோட வேல்யூன்றது 10,97,600. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். X3, X4 இப்படி இருக்கும். எக்ஸ் கோல்ட் ஆனா ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தா தெரியும், 200ல ஸ்டார்ட் ஆகி அப்படி 400, 800, 1600 அப்படி டபுள் ஆகி போகும். நம்மளோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஸ்லாட்ஸ் வேணுமோ இந்த எத்தேரியம் பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, ட்ரான் பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இனி இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுன்றது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எத்தேரியம் இருந்தாலும் சரி, ட்ரான் பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, இந்த X3 ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுறது இப்படிதான். X3 ப்ரோக்ராம்ன்றது 100% நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பேஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஒரு ஐடி, அதோட கீழே 3 பொசிஷன்ஸ் 1, 2, 3ன்னு சொல்லி 3 பொசிஷன்ஸ் இருக்கு. இந்த 3 பொசிஷன்ஸ் ஃபில் ஆகுறது பொறுத்து தான் நம்மளுக்கு கரன்சி கிடைக்கிறது. ஸோ நம்மளுக்கு யார வேணுமோ நம்மளோட அஃபிலியேட் கோட் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டத்துல ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி யாரையெல்லாம் இந்த சிஸ்டத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளோட இந்த பொசிஷன்ஸ் ஃபில் பண்றது. ஸோ அதன்படி நம்மளுக்கு கரன்சிஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட 100% வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போதும் அப்படிதான் 100% வேல்யூ நம்மளுக்கே வந்து சேரும். ஸோ தேர்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட 100% வேல்யூ நம்மளோட அந்த ஸ்லோட் ரீஇன்வெஸ்ட்மெண்டா போகும். அந்த வேல்யூ அப்படியே நம்மளுடைய சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். அதாவது யார் நம்மள இந்த ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேல்யூ போய் சேரும். ஸோ நம்மளுக்கு எத்தனை பேரை வேணும்னாலும் டைரக்டா நம்மளோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டத்துக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் அவர் கெப்பாசிட்டி. நம்ம ரெஃபர் பண்ற அசோசியேட் இந்த X3 ப்ரோக்ராம் ஸ்லாட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட 100% வேல்யூ நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ எவ்ரி தேர்ட் பொசிஷன்ஸ் மட்டும்தான் ரீஇன்வெஸ்ட் ஆகி போகும். அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, தேர்ட் பொசிஷன், 6th பொசிஷன், 9th அப்படி உள்ள 3ஓட மல்டிபிள் ஸ்லாட் மட்டும் நம்மளோ இந்த ப்ரோக்ராம்க்கு யார் ரெஃபர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். ஸோ இனி X4 பத்தி பார்ப்போம்.
ஸோ எக்ஸ்போர் பத்தி சொல்லணும்னா எக்ஸ்போர்ன்றது 100% ஆட்டோமேட்டிக். அதாவது we will get passive income through this export program. இது 100% ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் தான். ஒவ்வொரு ஸ்லாட் கீழேயும் இப்ப நீங்க பாக்குற மாதிரி 6 பொசிஷன்ஸ் இருக்கும். இந்த 6 பொசிஷன்ஸுமே ஆட்டோமேட்டிக்லி ஃபில் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்ன்றது தான் நான் இப்ப சொல்ல போறேன். சாரி. இதோட ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ஸ் ஃபில் ஆகும்போது அது அப்படியே நம்மளோட சுப்பீரியர் பார்ட்னர்ஸ் தான் போகும். அது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் வர 4 பொசிஷன்ல 3 பொசிஷனோட வேல்யூ 100% நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ 4th பொசிஷன் அதாவது அந்த 6 பொசிஷனோட வேல்யூன்றது ரீஇன்வெஸ்ட்மெண்டா நம்மளுடைய சுப்பீரியர் பார்ட்னருக்கு போகலாம். ஸோ இங்க 6 பொசிஷனோட ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது அதுல 3 பொசிஷனோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். 2 பொசிஷனோட வேல்யூ சுப்பீரியர் பார்ட்னருக்கும், லாஸ்ட் ஒரு பொசிஷனோட வேல்யூ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகவும் வரும். ஸோ 3 டைம்ஸ் வேல்யூ இந்த ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி நீங்க எத்தனை தடவை வேணுமோ இந்த ஸ்லாட் சைக்கிளிங் நடக்கலாம். எவ்வளவு தடவை சைக்கிளிங் நடக்குதோ அவ்வளவு தடவை கரன்சிஸ் கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகளும் இங்க இருக்கு. ஸோ அடுத்ததா நம்ம பார்த்துட்டு இருக்குது இதோட எக்ஸ் கோல்டு என்ற பிளாட்ஃபார்ம் தான். எக்ஸ் கோல்டுன்றது 100% யூனிவர்சல் ஆட்டோ பூலிங் ப்ரோக்ராம் ஆகும். ஸோ நம்ம ஒண்ணுமே பண்ணாட்டியும் கூட ஆல் ஓவர் த வேர்ல்ட் நடக்கிற ஆட்டோ பூலிங்ல நம்மளுக்கு கரன்சிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இங்க 4 லெவல்ஸ் இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ் கோல்ட்ல 4 லெவல் இன்கம் கிடைக்கும். அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன். ஸோ நம்ம ஐடி பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் லெவல் 2 பொசிஷன்ஸ் இது ஃபில் ஆகும்போது இது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்காது. இட் கோஸ் டு சுப்பீரியர் பார்ட்னர். ஸோ செகண்ட் லெவல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க 4 பொசிஷன்ஸ் இருக்கு. இந்த 4 பொசிஷனோட 20% வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததா தேர்ட் லெவல்ல 8 பொசிஷன்ஸ். அதுல 8 பொசிஷன்ல 30% 8 பொசிஷனோடையும் 30% வேல்யூ நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ ஃபோர்த் லெவல்ல 16 பொசிஷன்ஸ் இருக்கு. அந்த 16 பொசிஷன்ஸ்ல 14 பொசிஷனோட வேல்யூல 50% நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த 2 பொசிஷனோட வேல்யூ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகி போகும். ஸோ இதுதான் இது கம்ப்ளீட்லி இது யூனிவர்சல் ஆட்டோ பூலிங் தான். இப்போ கண்டிப்பா நிறையவே கரன்சிஸ் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வாய்ப்பு இங்கே கிடைக்கும். ஸோ கூடுதல் ஸ்லாட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இதோட வேல்யூஸ் கிடைச்சிட்டு இருக்கும். இங்க ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது அதோட 10 டைம்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு இங்க கிடைக்கும். ஸோ அடுத்ததா நீங்க பாக்குறது தான் எஃப்ஆர்எஸ் டோக்கன் பத்தி. இந்த எக்ஸ் கோல்டு ஆக்டிவேட் பண்ணும்போது அதுக்கு இணையா கிடைக்கிற டோக்கன்ஸ் தான் இது. ஸோ அந்த டோக்கனோட நேம் தான் இந்த எஃப்ஆர்எஸ் டோக்கன்றது. இந்த டோக்கன் வருங்காலத்துல கரன்சியா மாறும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணி வச்சிருந்தா வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இது கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதை பத்தி சொல்லணும்னா. ஸோ இப்படி ஒரு தடவை கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியாது. ஸோ என்னைக்கும் நம்ம இப்படி ஜூம் மீட்டிங்ஸ் வச்சுட்டு இருக்கோம். ஸோ லாக் ஆன் டு தி ஜூம் மீட்டிங்ஸ் டெய்லி as possible. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் புரிய வரும். ஸோ இந்த கரன்சியோட ரேட் தினம் பிரதி அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இந்த கரன்சியோட ரேட் அதிகரிக்கும் முன்ன உங்க அனைவருக்குமே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் கூறி இன்னைக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஹேவ் எ கிரேட் ஈவினிங். தேங்க் யூ. ராகி மேம். ஓகே, தேங்க்யூ ரம்யா மேடம். தேங்க்யூ வெரி மச் மேம். ரொம்ப சந்தோஷம். என்ன தமிழ் மீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவா மீட்டிங் இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் மேம். தொடர்ந்தும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கணும் மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்படி எல்லாம் இந்த பிசினஸ்ல அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து இந்த பிசினஸ்ல நல்லா அச்சீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லீடர்ஸ்ல ஒரு சிலருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நம்மளிடம் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்வைட் பண்றது வந்து டாக்டர் கெவின் சார் ஃப்ரம் நாகர்கோவில். சார் ப்ளீஸ் வெல்கம் சார். கெவின் சார். Hi friends, இப்போதான் unmute ஆயிடுச்சு. Anyway, thank you for calling me, ma'am. My name is Kevin. Actually எனக்கு சொந்த ஊர் வந்து கேரளா, பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளா ஆனாலும் இப்போ வந்து செட்டில் ஆகிறது வந்து நாகர்கோவில். இங்க வந்து கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆக்சுவலா நீங்க இப்ப கேட்டிருக்கிற இந்த விஷயம் நான் 2009ல வந்து ரிச்சி மெடிக்கல் காலேஜ்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்
அவரு பேசும்போது ஆக்சுவலி 2009 எண்டில் ஆகும். அன்னைக்கு அவன் என்கிட்ட வந்தாரு. அவன் என்ன சொல்லி வச்சான் ஆக்சுவலா, மச்சான் ஒரு விஷயம் இருக்கு. நான் கேட்டேன், அது என்ன மச்சான்? அது வந்து பிட்காயின் அப்படியா? அது என்னது? அவனுக்கும் புரியல. அன்னைக்கு வந்து ரூ. 200 தான் இருக்கு. அவன் 10 நான் வாங்கி வச்சது. அதான் வாங்கி வச்சீங்க. அதுதான் எனக்கு வந்த ஒரு தகவல். அவன் என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த விஷயம். மச்சான் நீயும் வாங்கி வச்சுரு. சரிங்க. நாளைக்கு பெரிய விலை ஆகும் அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு அன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்குல்ல. எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு இன்னொரு குளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தது. நான் இந்த விஷயத்த பத்தி நான் அவன்கிட்ட போய் பேசினேன். ஆனா நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நமக்கு தெரியாத எந்த விஷயமும் கிடையாது. உலகத்துல என்னென்ன விஷயம் இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு தெரியும். அவன் திடீர்னு எனக்கு பதில் குடுத்தாங்க. மச்சான் இதுல ஒண்ணும் போகாதீங்க. இதெல்லாம் 1 நாளா 2 நாள் தான் இருக்கும். இல்ல 2 மாசம் தான் இருக்கும். அப்புறம் இது ஒண்ணும் இருக்காதுன்னு. சரி நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆகும். என்னோட ஒரு அவரை இப்பதான் எனக்கு ஃப்ரெண்ட்ன்னு சொல்ல முடியும். பிகாஸ் அன்னைக்கு நான் பேசும்போது நான் அவரை பார்த்ததே இல்ல. இந்த ஃபோர்சே சிஸ்டத்துக்குள்ளாடி வந்து கிட்டத்தட்ட 2 1/2 மாசம் தாண்டி தான் நான் அவரை பார்த்தது. ஆக்சுவலா நான் அவருக்கு நன்றி சொல்லி தான் ஆவணும். அவரோட பேரு மிஸ்டர் சைனுல் ஆபுதீன். அவர் ஆக்சுவலா பிட்காயின், எதேரியம் பத்தி பேச விட்டுட்டு அவர் என்ன பேசுனாங்கன்னா, ப்ளாக் செயின் என்னன்னு பேசுறேன். ப்ளாக் செயின் என்னது? அதோட எஜுகேஷன் ப்ரோக்ராம் அது இப்படி ஆகும், அப்படி ஆகும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரிஞ்சது. இது வந்து லீகல் ஆகும். அது ஒண்ணு. 2வது விஷயம் என்னது? இன்னைக்கு பிட்காயின் இருக்குது. 11 வருஷத்துக்கு அப்புறம். சரிங்க. அப்போ இது எங்க பார்க்க முடியும்? இது பார்க்க முடிஞ்ச விஷயம் எங்க பார்க்கணும்னா, இது வந்து எக்ஸ்சேஞ்சில தான் கிடைக்கும். சரிங்க. நான் அங்க போய் திடீர்னு போய் கூகுள் செக் பண்ணேன். வாசிரெக்ஸ் சரிங்க. அது ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி வரும்போது தான் ஆக்சுவலா எனக்கு வந்து அப்படியே தலை சுற்றுன மாரி ஃபீல் ஆனது. என்னன்னா, அன்னைக்கு ரூ. 200க்கு இருந்த பிட்காயினோட அன்னைக்குள்ள பிரைஸ் வந்து ரூ. 17,00,000 3 மாசம் முன்னாடி 3 மந்த்ஸ் பேக். அன்னைக்கு நான் வாங்கி வச்சிருந்தா 10 நான் வாங்கி வச்சிருந்தா 1,70,00,000 நமக்கு தெரியும் கோல்டு எல்லாமே நம்மகிட்ட இருந்தா அது ஒரு மிகப்பெரிய அசெட் ஆகும். ஆனா அது வந்து நைட்டு அட வைக்க முடியாது, அல்லது விற்கவும் முடியாது. ஆனா கிரிப்டோ கரன்சி என்ன இருந்தா நம்மகிட்ட இருந்தாலும், அப்ப அந்த செகண்ட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் பிகாஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து 24/7 ஓப்பன். அந்த இருக்கக்கூடிய அதே நொடியில நம்ம அக்கவுண்ட்க்கு வந்து அந்த காசா கிரெடிட் ஆயிடும். சரி, இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு தெரியல. அதுவரைக்கும் ஓகே விட்டுடுவோம். ஆனா இப்போ என்னாச்சு? புரிஞ்சுச்சு இந்த விஷயம். அதனால உள்ள வந்துட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். எனக்கு பிசினஸ்னா ரொம்ப பிடிக்கும். பிசினஸ்னா ரொம்ப ஆர்வம். பிகாஸ் நான் திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய டைம்ல எனக்கு என்னோட ஹெச்ஓடி அவரு வந்து இங்க திருவனந்தபுரத்துல கோகுலம் மெடிக்கல் காலேஜ் சப்டர் மெடிக்கல் காலேஜ் இருக்கீங்க. அங்க வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. அவர் வந்து பென்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மென்ட் அவர் இங்க வந்து கெஸ்ட் லெக்சரரா வந்துட்டு இருக்கீங்க. கெஸ்ட் லெக்சரரா ஒர்க் பண்ணும்போது அங்க கிடைக்கக்கூடிய சேலரி வந்து 2 lakhs rupees. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேர் சொல்ல விரும்பல. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். 58, 56 வயசுக்கு அப்புறம் ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் 2 lakhs rupees கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே. ஒரு டாக்டர், சீனியர் டாக்டர். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் இன்னொரு ஆள வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனது. அவர் இப்ப எனக்கு ஒரு குளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. எனக்கு அவரோட ஃபோன் நம்பர், பர்சனல் நம்பர் எல்லாமே இருக்குது. அவரோட பேரு வந்து கோகுலம் கோபாலன். நிறைய பேரு கேள்விப்பட்டிருக்கும். அவரே ரொம்ப பெருமையா பேசுனாங்க. தம்பி எனக்கு வந்து பெரிய எஜுகேஷன் எதுவும் கிடையாது. நான் வந்து 4ஆம் கிளாஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு முன்னேறி வந்தேன். அப்படியெல்லாம் சொல்றாங்க. சரி நான் ஒரு இன்னொரு விஷயம் நான் யோசிச்சேன். 4ஆம் கிளாஸ் கல்லூரி அல்லன்னா 4ஆம் கிளாஸ் கல்லூரில எங்கும் போகாம 4th ஸ்டாண்டர்ட் மட்டும் எஜுகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆளு வந்து 2 lakhs rupees சேலரி குடுக்காங்க. யாருக்கு? இவ்வளவு சீனியரான டாக்டருக்கு. அப்ப பிசினஸ்ன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு புக்ஸ் நான் படிச்சு பார்த்தேன். அதுல வந்து போட்டிருக்கீங்க ஜோப்ன்னா ஜோயின் அதர்ஸ் பிசினஸ். இன்னொரு ஆளு பிசினஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அங்க போய் ஜாயின் பண்ணிடுவோம். நம்ம எப்போதுமே அப்படி ஆகும். நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது மாதிரி விரும்பவே இல்ல. ஆனா எனக்கு அது எனக்கு வந்து கனவுகள் ரொம்ப அதிகம். அதனால நான் வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ்க்குள்ளாடி வந்துட்டேன். எனக்கு வந்து தக்கலை, மார்த்தாண்டம், நாகர்கோவில் 3 இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு 2 ரன்னிங்கா இருக்குது. 1 மட்டும் அப்படியே பெரிய பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது தக்கல கிட்ட. கிட்டத்தட்ட 35 lakhs to 40 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ண டைம். பெரிய 23 பேர் வரைக்கும் ஸ்டாஃப். சரி பெரிய ஆள் ஆயிட்டீங்களே. 23 ஃபேமிலி நம்ம மூலமாக காசுகள் குடுத்துட்டு இருக்கா. அவரு வாழ்ந்துட்டே இருக்குது. ஒரே அடி பிப்ரவரி, மார்ச் டைம்ல வந்து கொரோனா. கேரளா பார்டர் க்ளோஸ். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 13, 14 லட்சம் ரூபாய் லாஸ். ட்ரெடிஷனல் பிசினஸ்ன்னா அப்படி ஆகும். நான் அது அனுபவிச்ச ஆள். அதனால நான் சொல்றேன் ட்ரெடிஷனல் பிசினஸ்ன்னா ரொம்ப டென்ஷன், ரொம்ப ரிஸ்க். ஆனா ஒரு சில விஷயம் மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. கிரிப்டோ கரன்சி அன்னைக்கு ரூ. 30 பிட்காயின் ஆரம்பிச்சது. பிட்காயின் ஆரம்பிச்ச கிரிப்டோ 30 rupees வந்து இன்னைக்கு 30 லட்சம் ரூபாய். இன்னைக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற கூடிய டைம்ல வந்து ரூ. 30 வந்து 30 லட்சம் ரூபாய் ஆச்சு. எத்தனை மடங்கு? நீங்க லேண்டுக்கு கேள்விப்பட்டிருக்கும். லேண்ட் பெரிய ஒரு அசெட்ன்னு. ஒரு லேண்ட் சைடு வந்தாச்சுன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு தெரியும் லேண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி போடுற ஆளுகளுக்கு எல்லாமே வந்து 5 லட்சம் போட்டாலும் நான் கொடுக்க மாட்டீங்கன்னு வச்சிருந்த ஆளுகள் எல்லாமே வந்து இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் எப்படி ஏதாவது இந்த லேண்ட் நீங்க வாங்குடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னது நகை.
தெரியல. கோல்டு வந்து மிகப்பெரிய ஒரு அசெட். ஆனா 30 to 30 lakhs எவ்வளவு மடங்கு கோல்டு கூடி அந்த மாதிரி வளர்ந்ததே கிடையாது. ஆனா கிரிப்டோ கரன்சி வந்து நீங்க உண்மையை ஒத்துதான் ஆகணும். பிகாஸ் இது வந்து இட்ஸ் அ ப்ரூவன் திங். எதேரியம் வந்து கண்டிப்பா வந்து பிட்காயினை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. நான் வந்து 3 months பேக் இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வரும்போது எதேரத்தோட பிரைஸ் ஜஸ்ட் 30,000 rupeesக்கு கீழே, 30,000க்கு கீழே. இன்னைக்கு வந்து 1,05,000 ரூபாய். 90 நாள்ல வந்து 3-4 மடங்கு growth. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல கூகுள், யூடியூப் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. எதேரியம் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த வருஷத்துல. நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். பிகாஸ் இது வந்து இட்ஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 எதேரியம் வாங்கி வைக்கணும்னா இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் தேவை இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பினான்சியல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய டைம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எப்போதுமே நான் வந்து சஜஷன் கொடுக்குறது எப்படின்னா, நான் அப்படி ஆரம்பிச்சது. ஒரு இதரை நீங்க வாங்கி வைங்க. அந்த இதரை என்ன பண்ணுங்க, நீங்க ஃபோர்சேஜுக்குள்ளாடி ப்ரோக்ராமுக்குள்ளாடி கொண்டு வாங்க. அது வச்சு உங்களுக்கு 0.5 0.1 0.1 அப்படி நமக்கு ஏர்ன் பண்ணலாம். இன்னொரு இதரையும் கையில வாங்கி வைங்க. அது தனியா growth ஆயிட்டே இருக்கும். அப்படி ஒரு 2 இதரையும் எல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா சூப்பர். இந்த பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா காசு ரொம்ப கம்மினா மட்டும் ட்ரோனை பத்தி யோசிங்க. ட்ரோன் பிசினஸ் எல்லாம் ட்ரோனுக்குள்ளாடி கான்ட்ராக்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் போதும். அப்புறம் என்ன பண்ணணும்? ரெமா மேடம் எனக்கு ரொம்ப இன்னைக்கு மகிழ்ச்சி. பிகாஸ் நான் இந்த பிசினஸுக்குள்ளாடி வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் முதல் முறையா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆள் ரெமா மேடம். இன்னைக்கு மிக அற்புதமாக எனக்கும் இந்த அளவுக்கு பேச முடியாது. ஆக்சுவலா அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஏதொரு சின்ன குழந்தைக்கும் புரியுற மாதிரி புரிய வச்சிருக்கீங்க. இல்ல இதுதான் இந்த பிசினஸ். நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொசைட்டி அல்ல, நம்ம கூட இருக்கிற பெரிய நண்பர்கள், ஒரு பெரிய சரௌண்டிங்ஸ், அவரே எல்லாருமே வந்து ஒரு சொசைட்டி மாதிரி நம்ம கூட வச்சு வளர வச்சாதான் நமக்கும் வளர முடியும். சோ இட்ஸ் இஸ் a proven thing. அப்புறம் என்ன பண்ணணும்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆகும் இந்த பிசினஸ். ஆக்சுவலா இதெல்லாமே பத்தி பேசும்போது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு வாட்டி புரிஞ்சாச்சுன்னா அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு இதேரியம் வாங்கினீங்க வைங்க, அந்த ஒரு இதேரியம் வந்து ஃபோர்சஸ் சிஸ்டத்துக்குள்ளாடி வந்துடும். அது வந்து உங்களுக்கு யார் அஃபிலியேட் கோடு அமைச்சு கொடுத்தாரோ அவருக்கு தான் போகும். ஆனா உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? கூகுள் பேக்குள்ளாடி ஒரு விஷயம் இருக்குது. அந்த கூகுள் பேக்குள்ளாடி நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த லிங்க் அமைச்சு கொடுத்தோம்னு வைங்க, அவர் அந்த லிங்க் வழியாக அதை இன்ஸ்டால் பண்ணும்போது அவரோட முதல் டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்கும். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அமேசான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கு. உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ஜாம்பவான்கள் எல்லாமே இன்னைக்கு அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதே சிஸ்டம் ஆகும் நம்ம ஃபோர்ஸை யூஸ் பண்ணி. இது வந்து யூனிவர்சல் சிஸ்டம். உலகத்துல எங்க இருந்தவனாலும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். நான் ஒரு ஆளோட ஐடி நம்பர் 44574 மணி சாரோட ஐடி நம்பர் எனக்கு எப்போதுமே ரொம்ப அதிர்ச்சி. அவர் எனக்கு 3 சைடு அப்ளை ஜஸ்ட் 3 லெவல்ஸ் தான். அவர் வந்து 10 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கு. இட்ஸ் a proven thing. அப்ப இதெல்லாமே சம்பாதிக்க முடியும்னா நமக்கு நான் அவ்வளவுதான் நான் யோசிச்சு பார்த்தேன். அவருக்கு வந்து 10 மாசத்துல 7.5 கோடினா எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்ல வந்து கிடைச்சா போதும். எனக்கும் அது பண்ண முடியும். அது கூட நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால எல்லாரும் கண்டிப்பா கூட நில்லுங்க. பிளாக் செயின்ன்றது வந்து ரொம்ப அவசியமான விஷயம். பிளாக் செயின் கண்டிப்பா நாளைக்கு உங்க பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளாடி பிளாக் செயின் வந்துதான் ஆகணும். ஆனா அந்த பிளாக் செயினில் வரும்போது அங்க என்ன பிரச்சனை? அங்க வந்து ரூபா நமக்கு டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அது அங்கே டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா கிரிப்டோ கரன்சி இருந்துதான் ஆகணும். அதனால பிளாக் செயின் இருந்தா கண்டிப்பா கிரிப்டோ கரன்சி இருக்கும். அதனால 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய கண்ட்ரீஸ்ல நம்ம ஸ்டடி பண்ணும்போது தெரியும், நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து சொந்தமா கரன்சி இருக்காது. நம்ம ஒரு 2 இயர்ஸ்ல நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில எல்லாமே வந்து எதேரியம் அக்செப்டட் ஹியர், ட்ரோன் அக்செப்டட் ஹியர் அப்படி போர்டுகள் வந்துடும் கண்டிப்பா. சோ டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங் சோ ஃபாஸ்ட். இன்னைக்கு நீங்க இதுக்குள்ளாடி வந்துட்டீங்கன்னா இப்போ வந்து இந்த சிஸ்டத்தை பத்தி ஒரு 0.01% மக்களுக்கு கூடி தெரியாது. நீங்க ஒரு பைனியரிங் ஸ்டேஜ், ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா எந்த டெக்னாலஜிக்குள்ளாடி முதல் வராரோ அவரு தான் நாளைக்கு அதோட கிங். சோ உங்க லைஃப்ல பெரிய மாற்றம், உங்க கூட இருக்கிற ஆளுகளுக்கு நிறைய மாற்றம் அப்படி எல்லாம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு பெரிய பிளெஸிங்ஸ் தரட்டும். இந்த இனிய வாழ்ப்பு தந்த எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ராகி மேம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் டு ரெமா மேம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். பாருங்க சார் எவ்வளவு சீரியஸா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் இந்த பிசினஸ் வந்து இந்த பிசினஸ்ல வந்து ஒவ்வொருத்தருமே இந்த பிசினஸ் சீரியஸா எடுத்து சின்சியரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எம்எம்ஆட் ஆகட்டும் எல்லாருமே வந்து இந்த பிசினஸ் வந்து சீரியஸா தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இப்போ வந்து ஒரு தமிழ் பிலிம்ல நடிச்சிட்டு இருக்காங்க.
ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. நம்மளோட கிரேட் லீடர் சைனில் அபிதீன் சார், உங்களை நான் இன்வைட் பண்றேங்க சார். அபித் சார். அபித் சார். Okay, thank you, Ragi madam. Thank you so much. Okay. Anyway, எல்லாருக்கும் கலை வணக்கம். காலையா மாலையா தமிழ் சத்தம் கரெக்டா தெரியாது. ஓகே, மாலை வணக்கம். ஓகே ஓகே, எல்லாருக்குமே மாலை வணக்கம். ஓகே, என்ன அறிமுகப்படுத்தி இருந்தாரு. நான் வந்து என்னோட பேர் வந்து சைனுல் ஆபிதீன் ஃப்ரம் கேரளா. இப்போ அவர் சொன்ன மாதிரியே இப்போ ஒரு தமிழ் பிலிம்ல நடிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி, இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அது முதல்ல நம்ம எப்படி அது எந்த மாதிரி பிசினஸ் இருக்கு, எந்த மாதிரி அந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி கத்துக்கிட்டோம். அது முதல்ல வந்து இந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டினியூஸா வந்து ரெகுலரா வந்து நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம். இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம இதெல்லாம் எப்படி பண்ணணும், பிளாக்செயின் டெக்னாலஜி முதல்ல கேட்ட போது எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. கிரிப்டோ கரன்சினா முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இருந்தாலும் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஒரு அளவுக்கு நம்ம ஒரு சின்னதா வந்து ஒரு எஜுகேஷன், கிரிப்டோ கரன்சினா இது இப்படிதான் வருது, ஆனா வந்து இனி உலகம் பூரா வந்து டிரான்சாக்ஷன் பண்ண போற கரன்சி தான் கிரிப்டோ கரன்சி, அந்த மாதிரி நிலைமையில அது 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 மட்டும் நம்ம காதுல வாங்கி நல்லபடியா இந்த பிசினஸ் மூவ் பண்ணோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் முடிஞ்சது. 6 மந்த்ல இருந்து ஒரு 7 மந்த் ஆக போகுது. 7 மந்த்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 lakhsக்கு மீது சம்பாதிச்சிருக்கும் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும். பெரிய லெவல். ஆனா இப்போ நம்ம மணிச்சார் வந்து ஒரு 9 மாசத்துல இருந்து ஒரு கிட்ட ஒரு 4 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்கும். நம்ம இந்த பிசினஸுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு நம்ம முகமது அஷ்ரப் சார் இப்ப இங்க வந்து ஒரு கோடி 1.5 கோடி கிட்ட சம்பாதிச்சிருக்கும் இந்த பிசினஸ்ல இருந்து. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது, ROI பிளான் கிடையாது. இது என்னன்னா, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட கிடையாது. இது எப்படின்னா, நம்ம எவ்வளவு டிரான்சாக்ஷன் நம்ம பண்றீங்களோ, டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த பிசினஸோட இந்த மெயின் பாயிண்ட். ஆனா இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணு மட்டும்தான் செய்ய வேண்டியது. நம்ம எவ்வளவு இந்த பிசினஸ் நம்ம எஜுகேஷன், இந்த எஜுகேஷன் நமக்கு எவ்வளவு கிடைக்கிறீங்களோ அந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணோம். இப்ப நமக்கு தெரியும், நம்ம பிசினஸ் வியாபாரம் பண்ண மாதிரி இருந்தா கூட அந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, நமக்கு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஆனா வந்து நஷ்டம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா வந்து இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இதுல நஷ்டமே வராது. இதுல 0% ரிஸ்க் தான். ஆனா வந்து இது ஆன்லைன் பிசினஸ். இது பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு நம்ம கூகுள் பேல டிரான்சாக்ஷன் பண்ண மாதிரி இந்த வரப்போற உலகம் பூரா வரப்போற இந்த கரன்சியை நம்ம மக்களுக்கு புரிய வச்சு இந்த டிரான்சாக்ஷன் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபோர்ஸேஜ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நம்ம அதுக்கான சப்போர்ட். ஆனா இது மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டியது. எனிவே எல்லாருக்குமே இந்த எனக்கு தமிழ் ஜாஸ்தி தெரியாது, அதனாலதான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆனா நெக்ஸ்ட் மீட்டிங்ல நான் கண்டிப்பா பேசுறோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி இது யூஸ் பண்றீங்களோ அது பொறுத்துதான் நமக்கு பெரிய வெற்றி அடையும். அது கரெக்ட் தான். அது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம டாக்டர் கெவின் சார் சொன்ன மாதிரியே முன்னாடியே அவரோட ஃப்ரெண்டு வந்து இது வந்து நம்ம தெரியாம இருக்கிற ஆளுகள் கிட்ட நம்ம போய் பேசக்கூடாது. இது யாருக்கு இந்த எஜுகேஷன் இருக்குது, அந்த எஜுகேஷன் இருக்கிற ஆளுகளை மட்டும் நீங்க அவர்கிட்ட மட்டும் நீங்க கேட்டு இதுக்கு முடிவுக்குவாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பூரா வந்து பிளாக்செயின் டெக்னாலஜி அடாப்ட் பண்ண போறேன். இப்போ வந்து நம்ம ரீசார்ஜ் ஏர்டெல், ஜியோ இல்ல கிட்டத்தட்ட எல்லா நெட்வொர்க்கும் எல்லாம் இந்த ரீசார்ஜ் இல்ல மொபைல் நெட்வொர்க் வந்து இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஜோய் ஆலுகாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஜோய் ஆலுகாஸ்ல வந்து நகம் வாங்குறதுக்கு, துணி வாங்குறதுக்கு, எல்லாம் வாங்குறதுக்கு இப்போ வந்து இந்த கிரிப்டோ கரன்சி இருந்தாலே போதும், அந்த மாதிரி அந்த நிலைமைக்கு வந்திருக்கும். அது வந்துட்டே இருக்குது. ஆனா இப்போ வந்து நம்ம இந்தியாவில ராஜஸ்தான்ல நமக்கு இங்க கிரிப்டோ கரன்சிக்கு கிரிப்டோ பேங்க் ஒண்ணு வந்திருக்கும். இப்போ எல்லா பேங்கும் இங்க ICICI அந்த மாதிரி எல்லா பேங்குமே கிரிப்டோ கரன்சி பிளாக்செயின் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதுல இந்த நெக்ஸ்ட் அதுல டைவர்ட் ஆகிறதுக்காக அதுக்கான ஸ்டடி நடந்துட்டே இருக்குது. ஆனா இது வந்து வரப்போற டெக்னாலஜி நம்ம கத்துக்கிட்டு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே பெரிய லெவல்ல ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே பெரிய 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 லெவல்ல பெரிய வாழ்த்துக்கள்
சொல்லி நான் என்னோட வாக்குகள் ஸ்டாப் பண்றோம். தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ ராகி மேம், தேங்க்யூ ரமா மேம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். பரவாயில்ல சார், கொஞ்சம் கஷ்டம் தான் தமிழ் இருந்தாலும் கூப்பிட்ட உடனே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாருக்கும் அனைவருக்குமே நான் வந்து நன்றி சொல்றேன். அதே மாதிரி பிரசன்டேஷன் ரமா மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று அபித் சாருக்கும் கெவின் சாருக்கும் நான் நன்றி சொல்றேன். ஓகே, புதுசா இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, பயப்படாம நம்பிக்கையோட எல்லாருமே இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி நல்ல முறையில் அச்சீவ் பண்ண என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி நான் இந்த ப்ரோக்ராமை வைண்ட் அப் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.